நம்ம வீட்டில் விறகடுப்பு தாங்க குளிக்கிறதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன தான் ஹீட்ரு நம்ம வீட்டில் இருந்தாலும் இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே தண்ணி காய வச்சாச்சு. ஸோ அப்படியே ஒரு வாக் போகலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பருப்பு சாப்பாடு, அதுக்கு பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே ஒரு வாக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் பழுத்து விழுந்து கிடந்தது, எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வாக்கில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் சூப்புக்கு ரெடி எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து ஆடி வரப்போது கொஞ்சம் விதையெல்லாம் வேணும். அப்படியே வந்து மிளகாய் செடி இருந்தது, அதில் கொஞ்சம் பழுத்து இருந்தது, அதை எடுத்துட்டேன். இது கத்திரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருந்தது, அதை அப்படியே பார்த்துட்டு தண்ணி விட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாவத்தலை பூவுங்க. அதை பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த செடி என்னென்னா, ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் நம்ம இந்த நூல்கோசுன்னு சொல்லுவோம்ல, அது அப்படியே வேர் விட்டுருச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. அதை கொண்டு வந்து நட்டு வச்சுட்டேன், நல்லா தளைஞ்சிருச்சு. இது வெத்தலைன்னு நினச்சிடாதீங்க, இது மிளகு செடி. நான் வந்து வெத்தலைன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது மிளகு செடின்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா வெத்தலை வந்து இருந்துகிட்டே இருக்கும் கீழெல்லாம். ஸோ அப்படி தான் நினச்சேன். இது வந்து மிளகு செடி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த கொய்யா பார்த்திங்கன்னா தானாக வந்தது. அது வந்து நாங்கள் இந்த பக்கத்தில் கொய்யா மரம் இருக்குது, அதனுடைய பழம் விழுந்து அது தானாக முளைச்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த செடி வந்து நாங்கள் வந்து அப்படியே விட்டுருவோம், அதுவே தானாக வளர்ந்துடும். இது நம்ம மயில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நல்லா இந்த ஆரஞ்சு, இந்த எலுமிச்சம்பழம் மரத்தெல்லாம் கண்டா கொத்தி சாப்பிட்ருவாங்க இலைய. அப்படி தான் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் புழுவெல்லாம் இருக்குது, இதுக்கு மருந்து போடணும். நம்ம உப்பு கரைசல் தான் ஊற்றுவோம். இது பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் மரம். இது அப்படியே இதுக்கு கீழே எல்லா மரத்தோடு கீழேயும் நாங்கள் வந்து மிளகு செடி நட்டுருக்கோம். ஸோ அதை அப்படியே அதில் அப்படியே பிடிச்சி வளர்ந்துக்கணும். இப்படி தான் இங்கே வந்து இந்த மிளகு செடி வச்சுருக்கோம். ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே மிளகு வந்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இருக்கும் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது மனோரஞ்சிதம். இது வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம். இது வச்சாச்சு. அப்படியே கருவேப்பிலை பொரிச்செல்லாம் சாப்பாடு செய்யறதுக்கு அப்படின்ட்டு அது உருவிட்டுருக்கேன். சின்னதாக இருக்குது, இது உருவிட்டு தான் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டு. இந்த செடி ரொம்ப அதிகமாக இருந்தது, நாங்கள் கொஞ்சம் வெட்டி விட்டோம். அதுலேருந்து பழுத்து விழுந்த பழங்கள்லாம் தானாக முளைச்சிருச்சு. அதை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் வேணுன்னா எடுத்துக்கலாம், யாருக்காச்சும் வேணும்னா அப்படின்ட்டு. மாமரம் கொஞ்சம் மாமரம் இருக்குது. அதில் வந்து இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு, கம்மியாக இருக்குது. இது வல்லாரை இருக்குது, இது பொரியலுக்கு கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி. இந்த செடி வந்து சுகருக்கு நல்லது. மார்னிங் வந்து என் மதரின்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக பொறிச்சு வச்சுருப்பேன். சின்னதாக கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன், அதுவும் இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு வாக் உள்ளேயே தோட்டத்துக்குள்ளேயே நடந்தேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு படியிலேருந்து இறங்கினோன்னே இங்கே அப்படியே வீடும் தோட்டமும் ஒட்டியே இருக்கும். அப்படி தான் ஜஸ்ட் காலையில் நடந்து வந்தேன். நீ போய் சமையல் ஆரம்பிச்சிடணும். மார்னிங் டிஃபனுக்கு பருப்பு சாப்பாடு, பாப்பா பாக்ஸுக்கு அதுதான் கொடுக்கணும். எல்லாம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் பூண்டு கொஞ்சம் தொளிக்கணும். அப்புறம் பொடியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் ரெடி பண்ணி அப்படியே தாளிச்சுட்டா முடிஞ்சுது. மார்னிங் ப்ளசண்ட்டாக